உண்மைக்காக காத்திரு. ஹச்சிபே என்ற ஞானிக்கு இளம் சீடன் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு நாள் குருவிடம், குருவே, உண்மை என்றால் என்ன என்று கேட்டான். அடுத்த மாதம் சொல்கிறேன் என்றார் ஹச்சிபே. அதன்பின் அந்த சீடன் அதே கேள்வி விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தான். ஞானியும் அவன் கேட்கும்போதெல்லாம் அடுத்த மாதம் சொல்கிறேன் என்று பதிலளித்துக் கொண்டே இருந்தார். சீடன் நம்பிக்கையுடன் 30 ஆண்டுகள் பொறுமையாக காத்திருந்தான். பிறகு ஹச்சிபே மரணப்படுக்கைக்கு போனார். அப்போதும் சீடன் அந்த கேள்வியை கேட்டான். ஹச்சிபே புன்னகையை பதிலாக அளித்துவிட்டு இறந்தார். சீடனுக்கு அந்த கணமே ஞானம் வந்தது. இருந்தாலும் இந்த புன்னகையை 30 ஆண்டுகளுக்கு முன் பூத்திருக்க வேண்டியதுதானே என்று அவன் கேட்க தவறவில்லை. எடை போடும் தராசு. ஒரு நாள் ஜென் துறவி ஒருவர் ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது அந்த துறவியை ஒருவர் பார்க்க வந்தார். யாருடைய பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். குரலை கேட்டால் தெரியவில்லையா என்று சிரித்தார் ஜென் துறவி. பின்னர் அந்த பாடகரின் பெயரை சொன்னார். அவரா? அந்த ஆள் சரியான தண்ணி பார்ட்டியாச்சே. விஸ்கி வாசம் இல்லாம மேடை ஏறமாட்டாராமே. அதனால் என்ன, அவருடைய குரல் அற்புதமா இருக்கு, அது நமக்கு போதாதா என்றார் அந்த ஜென் துறவி. சிறிது நேரம் கழித்து இன்னொருவர் அதே ஜென் துறவியை பார்க்க வந்தார். ரேடியோவில் ஒலித்து கொண்டிருக்கிற குரலை கேட்டவுடன் சட்டென்று அந்த பாடகரின் பெயரை சொல்லி, அவர்தானே என்று விசாரித்தார். அவரேதான். உங்களுக்கு அவரை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் என்றார் அவர். இனிமையான குரல், ஒவ்வொரு பாட்டையும் அனுபவித்து பாடுவார். அவர் மிகப்பெரிய திறமைசாலி. அதெல்லாம் போகட்டும், ஆனா அந்தாள் சரியான தண்ணி பார்ட்டியாமே என்று அவரை பார்த்து கேட்டார் ஜென் துறவி. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு சீடனுக்கு மனதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஜென் துறவி தனியே இருக்கும்போது ரகசியமாக அவரிடம் வந்து கேட்டான் அந்த சீடன். குருவே, முதல் ஆள் அந்த பாடகரை குடிகாரர் என்று சொன்னபோது நீங்கள் அவருடைய திறமையை பாராட்டி பேசினீர்கள். ஆனால் இரண்டாவது ஆள் அவருடைய திறமையை புகழ்ந்தபோது அவர் குடிகாரர் என்று சொல்லி அவமானப்படுத்தி பேசினீர்கள். இது என்ன நியாயம் என்று கேட்டான். அதற்கு குரு மெல்லமாக சிரித்தார். காய்கறிகளை எடை போடுவது கடைக்காரன் வேலை. அந்த தராசில் மனிதர்களை ஏற்றி நிறுத்தினால் உடைந்துவிடும் என்றார். அதனால்தான் யார் யாரை எடை போட்டாலும் நான் குறுக்கிட்டு ஏதாவது பேசி அந்த விமர்சனத்தை நேர் செய்து விடுகிறேன். சீடன் குரு கூறிய பதிலை கேட்டு மெய்சிலிர்த்து போனான். சீடன் குருவை பார்த்து, குருவே, நீங்கள் பெரிய மேதை என்றான். சரி, போய் உன்னுடைய வேலைகளை பார் என்றார் ஜென் துறவி. சிரிக்கும் புத்தர். அமெரிக்காவில் சீன தெருவில் அமைக்கப்பட்டுள்ள செட்டியார் பொம்மை சிலையை அனைவரும் சிரிக்கும் புத்தர் என்று அழைப்பர். உண்மையில் அந்த சிரிக்கும் புத்தர் ஒரு ஜென் துறவி ஆவார். ஆனால் அவர் அப்படி ஒரு ஜென் துறவி என்று சொல்லி பெருமைப்படும் நபர் அல்ல. அவர் எப்பொழுதும் சந்தோஷமாக ஒரு மூட்டையில் சாக்லேட், பிஸ்கெட், நட்ஸ் போன்றவைகளை நிரப்பிக்கொண்டு வழியில் பார்க்கும் குழந்தைகளுக்கு கொடுப்பது வழக்கம். அவர் எந்த ஒரு ஜென் பக்தர்களை பார்க்கும்போதும் அவர்களிடம் 1 ரூபாய் கொடு என்று கை நீட்டி கேட்பார். ஒரு நாள் அவர் மற்றொரு ஜென் துறவியை பார்த்தார். அப்பொழுது அந்த மற்றொரு ஜென் துறவி இவரிடம் ஜென் வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்ன என்று கேட்டார். இவர் உடனே அவர் சுமந்து கொண்டிருந்த அந்த மூட்டையை கீழே போட்டுவிட்டார். பின்னர் அந்த மற்றொரு ஜென் துறவி மறுமுறை அவரிடம் ஜென்னின் இயல்பு என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த சிரிக்கும் புத்தரான ஜென் துறவி மீண்டும் அந்த மூட்டையை தன் தோளில் சுமந்து அவர் வழியே அவர் சென்றார். தைரியம். ஜென் துறவி ஒருவர் மடாலயத்தில் தங்கியிருந்தார். அவரிடம் இருக்கும் சீடர்களில் ஒருவன் மிகுந்த பயந்த சுபாவம் கொண்டவன். இருட்டை பார்த்தாலே அந்த சீடன் பயப்படுவான். அந்த மடத்தில் இருக்கும் ஜென் துறவியானவர் இரவில் படுக்கும் முன் எப்போதும் தன் சீடர்களுடன் பேசிவிட்டு பிறகுதான் தூங்க செல்வார். அதேபோல் ஒரு நாள் துறவி தன் சீடர்களிடம் பேசிக் கொண்டிருக்கையில் சீடர்கள் துறவியிடம் கதை சொல்லுமாறு கேட்டனர். அவரும் கதை சொல்ல ஆரம்பித்தார். அதிலும் அவர் சொல்லும் கதை பயற்றாம் இருக்கும் அந்த சீடனுக்கு தைரியத்தை வரவழைக்குமாறு இருந்தது. அந்த கதை என்னவெனில், ஒரு ஊரில் மன்னன் ஒருவன் தினமும் சூரிய உதயத்தை பார்த்து எழுவதை தன் வழக்கமாக கொண்டிருந்தார். அதேபோல் ஒரு நாள் மன்னர் காலையில் சூரிய உதயத்தை காண கண் விழித்தார். ஆனால் அவர் கண்ணை திறக்கும் நேரத்தில் பிச்சைக்காரன் ஒருவன் அவர் கண்ணில் தென்பட்டால் வெறுப்புடன் திரும்பிய போது மன்னர் சுவற்றில் மோதிக்கொண்டு அதனால் அவர் தலையில் இரத்தம் வழிந்தது. ஆகவே கோபம் கொண்ட அந்த மன்னர் பிச்சைக்காரனை பிடித்து வருமாறு காவலர்களிடம் சொன்னார். அவர்களும் பிச்சைக்காரனை பிடித்து வந்தனர். மன்னரோ அவனை தூக்கிலிடுமாறு தண்டனை கொடுத்தார். ஆனால் அந்த பிச்சைக்காரன் சிரித்து கொண்டு நின்றான். அதை பார்த்த மன்னர், அடை பைத்தியமே, ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த பிச்சைக்காரன், என்னை பார்த்ததால் உங்களுக்கு தலையில் மட்டும்தான் ரத்தம் வந்தது. ஆனால் நான் உங்களை பார்த்ததால் எனக்கு தலையே போகப் போகிறது என்பதை நினைத்தேன், சிரித்தேன் என்றான். உடனே அந்த மன்னர் தன் தவறை உணர்ந்து தண்டனையை ரத்து செய்தார் என்று சொல்லி கதையை முடித்தார்.
மேலும் இக்கதையின் மூலம் தைரியமில்லை என்றால் தம் உயிரை கூட காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் போகும் என்று சொல்லி உறங்கச் சென்றார் ஜென் துறவி. பிறகு அந்த சீடன் அன்று முதல் எதற்கும் பயப்படாமல் தைரியத்துடன் காணப்பட்டான். நல்லதே நடக்கும். ஒரு ஜென் துறவி மற்றும் அவர் சீடர்கள் அனைவரும் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருக்கையில் அவர்களுக்குள் ஒரு வாக்குவாதம் எழுந்தது. அது என்னவென்றால், திருடனாக இருப்பவனுக்கு எப்போதும் கெட்டதுதான் நடக்கும் என்று ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் இல்லை நல்லதும் நடக்கும் என்றும் வாதாடி கொண்டிருந்தனர். அப்போது அவர்களுடைய குரலை கேட்டு வந்த ஜென் துறவி என்ன வாக்குவாதம் என்று கேட்டார். உடனே அவர்களுக்குள் நடந்த அந்த வாக்குவாதத்தை பற்றி கூறினர். உடனே ஜென் துறவி அவர்களுக்கு உண்மையை ஒரு கதை மூலமாக புரிய வைக்க எண்ணி கதையை சொல்ல ஆரம்பித்தார். அதாவது, ஜான்கி என்பவன் ஒரு சாமுராயின் மகன். அவன் ஏதன் என்ற இடத்திற்கு பயணித்தான். அங்கே ஒரு உயர் அதிகாரியிடம் பணியாளனாக சேர்ந்து அவரது மனைவியை காதலித்து மேலும் தற்காப்பிற்காக அந்த அதிகாரியின் பெருந்தொகையை எடுத்துக்கொண்டு அவரது மனைவியுடன் ஓடிவிட்டான். பின்னர் தன்பயனுக்காக இரண்டும் திருடர்களாக மாறினர். ஆனால் அந்த பெண் ஜான்கியின் நடவடிக்கைகளைக் கண்டு வெறுத்து போனதால் அவனை விட்டு சென்று விட்டாள். ஆகவே மனமுடைந்த அவன் ஒரு மாகாணத்தில் பிச்சைக்காரனாக மாறி பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். மேலும் அவனது கடந்த காலத்தில் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக ஜான்கிக்கு தனது வாழ்நாளில் சில நல்ல காரியங்களை சாதிக்க எண்ணினான். அப்போது ஒரு குன்றின் மீது ஒரு ஆபத்தான சாலை இருப்பதால் பல பேர் மரணம் மற்றும் காயமடைகிறார்கள் என்பதை அறிந்த அவன் அங்கு அந்த மலை வழியாக ஒரு சுரங்கம் வெட்ட எண்ணி பகல் நேரங்களில் பிச்சை எடுப்பதும் இரவு வேளையில் சுரங்கம் தோண்டுவதும் வேலையாக செய்து வந்தான். 30 ஆண்டு ஆயிற்று. சுரங்கப்பாதை 2290 அடி நீளம், 30 அடி உயரம், 30 அடி அகலம் ஆனது. 2 ஆண்டுகளுக்கு முன் அவன் ஏற்கனவே ஒரு அதிகாரியின் கீழ் பணியாளராக வேலை செய்தவரின் மகன். அவன் ஒரு திறமை மிக்க வாழ்வீரன். அவன் ஜான்கியை கண்டுபிடித்து பழிவாங்க வேண்டுமென்ற எண்ணத்துடன் ஜான்கியை தேடி அலைந்து கொண்டிருந்தான். அந்த சமயம் பார்த்து அந்த ஜான்கியும் அவன் கண்ணில் தென்பட்டால் ஆத்திரமடைந்த அவன், நான் உன்னை என் கைகளால் கொல்ல வேண்டும் என்று கூறினான். அதற்கு ஜான்கி, நீ என்னை தாராளமாக கொல்லலாம், ஆனால் எனக்கு ஒரு ஆசை உள்ளது. அது என்னவெனில், சுரங்கத்தை முடித்ததும் நீ என்னை கொல்லு என்று கூறினான். எனவே அந்த உயர் அதிகாரியின் மகனும் அந்த நாளுக்காக காத்திருந்தான். பல மாதங்கள் கடந்தது. ஜான்கி மட்டும் தோண்டிக் கொண்டிருந்தான். அந்த வாழ்வீரன் சும்மாவே இருந்ததால் மிகவும் சோர்ந்து போனான். அதனால் அவனும் ஜான்கிக்கு உதவியாக சுரங்கம் தோண்ட ஆரம்பித்தான். 1 ஆண்டு காலமானதும் அந்த மகன் ஜான்கியின் வலிமையையும் தன்னம்பிக்கையும் கண்டு வியந்தான். கடைசியாக சுரங்கப்பாதை முடிந்தது. மக்களும் பாதுகாப்பாக அந்த சுரங்கத்தில் பயணித்தனர். இப்போது என் தலையை துண்டிக்கும், என் வேலை முடிந்தது என்று ஜான்கி கூறினான். எப்படி நான் என் சொந்த ஆசிரியர் தலையை துண்டிக்க முடியும் என்று கண்களிலிருந்து கண்ணீர் மல கேட்டான் என்று ஜென்குரு சொன்னார். பிறகு இறுதியும் ஜென்குரு சீடர்களிடம், திருடனாக இருந்து திருந்திய பிறகு நல்லதை நினைத்தால் அவனுக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார். நிம்மதியான தோக்கம். ஒருமுறை ஜென் மாஸ்டர் தனது சீடர்களுக்கு இன்று என்பது மட்டுமே நிஜம், நாளை என்பது மாயை என்றார். அதனால் எந்த ஒரு காரியத்தையும் நாளை செய்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் இப்பொழுதே செய்துவிட வேண்டும் என்று அறிவுறுத்தி கொண்டிருந்தபோது அந்த வழியாக வந்த ஒரு ஜாப்பனீஸ் போர் வீரன் அந்த துறவியின் கூற்றை ஆழ்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான். பின்னர் ஒரு நாள் அந்த ஜாப்பனீஸ் போர் வீரன் தனது எதிரிகளால் கைப்பற்றப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். அன்றிரவு முழுவதும் அவனால் தூங்க முடியவில்லை. ஏனெனில் அடுத்த நாள் அவர்கள் எதிரிகள் அவனை எவ்வளவு துன்பம், சித்திரவை மற்றும் விசாரிக்கப் போகிறார்களோ என்பது பற்றி யோசித்ததில் அவன் தூக்கம் கலைந்து போனது. பின் ஜென் துறவி நாளை என்பது மாயை, இன்று மட்டுமே நிஜம் என்று கூறியதை நினைவில் கொண்டு அவன் தன் மனதை திடப்படுத்தி கொண்டு நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தான். பிரதிபலன். ஜென் துறவி ஒருவர் தனது சீடர்களுக்கு அன்றைய போதனையில் அவரவரின் செயல்களுக்கான பிரதிபலனை பற்றி ஒரு கதையின் மூலம் விளக்க நினைத்து கதையை சொல்ல ஆரம்பித்தார். அதாவது, விவசாயி ஒருவர் 2 பவுண்ட் வெண்ணெயை ஒரு பேக்கரிக்காரருக்கு விற்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பினார். ஒரு நாள் பேக்கரிக்காரர் விவசாயி கொடுக்கும் வெண்ணெய் 2 பவுண்ட் அளவு சரியாக உள்ளதா என்று எடை போட்டு பார்த்தார். அப்போது அளவு குறைவன் இருந்ததை பார்த்த பேக்கரிக்காரருக்கு விவசாயி மீது கடுமையான கோபம் வந்தது. அதனால் ஆத்திரமடைந்த அவர் அந்த விவசாயியை நீதிமன்றத்துக்கு அழைத்துச் சென்றார். அப்போது நீதிபதி விவசாயியிடம், வெண்ணெயை அளந்து பார்க்க எந்த எடை மிஷினை உபயோகிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு விவசாயி நியாயம் என்று பதிலளித்தார். பின் நீதிபதியிடம், நான் பழங்காலத்தவன், என்னிடம் சரியான எடை மிஷின் இல்லை, ஆகவே நான் ஒரு அளவுகோல் கொண்டு அளவு செய்வேன் என்றார். உடனே நீதிபதி, வேறு எப்படி வெண்ணெயை எடை செய்தாய் என்று கேட்டார். அதற்கு விவசாயி நீதிபதியிடம், ஐயா, பேக்கரிக்காரர் என்னிடம் நீண்ட காலத்திற்கு முன்னிருந்தே வெண்ணெயை வாங்குவது வழக்கம். நானும் அவரிடமிருந்து 1 பவுண்ட் ரொட்டியை வாங்கி வருவேன். ஒவ்வொரு நாளும் பேக்கரிக்காரர் 1 பவுண்ட் ரொட்டியை கொண்டு வந்த அதே சமயம் நானும் அதே அளவில் வெண்ணெயை வெட்டி கொடுப்பேன். ஆகவே குற்றம் சொல்ல வேண்டுமெனில் அது எந்தவரில்லை, அது முற்றிலும் பேக்கரிக்காரரை சார்ந்தது
என்று விவசாயி சொன்னதாக கூறி கதையை முடித்துவிட்டார். பின் சீடர்களுக்கு நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோமோ அதேதான் நமக்கும் விதிக்கப்படும் என்று சீடர்களுக்கு கதை மூலம் விளங்கி வைத்தார். புத்தர் போதனையில் சொன்ன கருத்து. கப்பின் என்கிற பல்கலைக்கழக மாணவன் ஒருவன் ஜென் துறவியை பார்க்கச் சென்றான். அப்போது அவரிடம், நீங்கள் எப்போதாவது கிறிஸ்தவர் பைபிளை படித்ததுண்டா என்று கேட்டான். அதற்கு ஜென் துறவி படித்ததில்லை என்றார். உடனே, எங்கே, அதை எனக்கு படித்து காட்டு என்றார். அந்த மாணவனும் உடனே தன்னிடமிருந்த பைபிளை திறந்து செயின்ட் மேத்யூவின் வாசகத்தை வாசித்தான். அந்த பைபிள் வாசகத்தில் உண்டான எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கும்போது நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? எப்படி வளர்கிறதென்பதை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதுமில்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றைப் போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலி போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிகம் நிச்சயமல்லவா? ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும் என்று படித்து முடித்தான். உடனே அந்த துறவி, எவனொருவன் இந்த வார்த்தைகளை கடைபிடிக்கிறானோ அவன் பெரும் ஞானம் கொண்டவனாவான் என்று கூறினார். மேலும் அந்த மாணவன் மறுமுறை அந்த பைபிளில் மற்றொரு வாக்கியத்தை படித்தான். அந்த வாசகம் என்னவென்றால், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டுபிடிப்பீர்கள், தட்டுங்கள், திறக்கப்படும் என்பதாகும். இந்த வாசகத்தை கேட்டதும் துறவி, அருமை, இதைத்தான் புத்த போதனையிலும் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த உலகில் எதுவும் புத்த போதனையை விட அப்பாற்பட்டதல்ல, அனைத்தும் புத்த போதனைக்கு நெருங்கினவைதான் என்று குறிப்பிட்டார். புத்தரை மறத்தல். சீனத்துறவி ஹான் ஜிங் என்பவர் பிரசித்தி பெற்ற காமாகுரா மடாலயத்திற்கு வந்திருந்தார். அவர் மிகவும் வயதான துறவி. பறவைகளின் கீச்சொலி, இலைகளின் சரசரப்பு, நீரோடையின் மெல்லிய ஓசை தவிர அமைதியாக இருந்த அந்த இடத்தை பார்த்ததும் ஹான்ஜிங்குக்கு மிகவும் பிடித்துவிட்டதால் இந்த இடம்தான் தான் தியானம் செய்ய ஏற்ற இடம் என்று நினைத்து அங்கேயே தங்க எண்ணினார். ஆனால் அந்த மடாலயத்தில் ஒரு ஈ இருந்தது. அவர் தியானம் செய்தபோது அந்த ஈ ரீங்காரமிட்டு கொண்டே இருந்தது. அவரால் மனதை புத்தரிடம் செலுத்த முடியவில்லை. தினமும் தியானிக்க முயன்று முயற்சியை கைவிட்டார் ஹான்ஜிங். பிறகு ஒருநாள் துறவிக்கு ஒரு யோசனை தோன்றியது. புத்தரை குறித்து தியானிப்பதை கைவிட்டு ஈயின் ரீங்காரத்தை குறித்து தியானித்தார். அது அவர் நீண்ட காலத்திற்கு பிறகு செய்த மிக ஆழ்ந்த தியானமாக இருந்தது. அதன் பிறகு அவர் புத்தரை நினைக்கவே இல்லை.